ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி ராஜேஸ்வரியோட வீட்டுக்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு நம்ம மல்லியை பார்த்த உடனே ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது, இவ நேரில் வந்திருக்காளே, எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு, வா மல்லி, என்ன நேரில் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு மல்லி சொல்கிறாங்க, இல்லை நேரில் தான் வந்து பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு கோர்ட்டில் கரெக்டாக சாட்சி சொல்லிடுவில்ல ரஞ்சிதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏன் அதை நீ ஃபோன் பண்ணியே எங்ககிட்ட கேட்டிருக்கலாம்ல, ஏன் நேரில் வந்த அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை, இது ஃபோன் இல்லை என்கிட்ட, அதனால நேரில் பார்த்து உங்களை பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்றாங்க. சரி, ஓகே, நீ சொன்ன மாதிரி தான் நான் எல்லாமே வந்துட்டு நாங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாமே சொல்ல போகிறேன், எதையும் மாற்றியெல்லாம் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, உங்களை பார்த்தாலே இந்த விஷயத்தை பற்றி நினச்சாலே ஏதோ ஒரு மனசு வந்து குறுகுறுனே இருக்குது, ஏதோ மாற்றி சொல்கிற மாதிரியே எனக்குள்ளே என்னமோ தோணுது. அதனால தான் சரி, நீங்கள் நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வரையும் போயிட்டு சொல்லிட்டு வர வரையும் நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை கூப்பிட்டு போயிட்டு உள்ள செம்மையாக புலம்புன்னு புலம்புறாங்க. ஏய், என்ன இவ என்ன பண்ணுறா, இவ ஏன் இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கா, நாளைக்கு தான் போகும்னு வேற சொல்கிறா, டாக்குமெண்ட் வேற கதிரேசன் அனுப்புறதா சொன்னாங்க, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதும்மா, நான் வந்து என்கிட்ட நிறையா தூக்க மருந்து இருக்குது, அதை வந்துட்டு காஃபியில் கலந்து கொடுத்துட்டா மல்லி குடிச்சிட்டு தூங்கிடுவா, அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி ரஞ்சிதா காஃபியில் தூக்க மருந்தை கலக்கி கொண்டு வந்து நம்ம மல்லிக்கிட்ட கொடுக்குறாங்க. மல்லி அப்படியே அந்த காஃபியையும் ரஞ்சிதாவையும் மேலே கீழே பார்க்குறாங்க. நம்ம மல்லி காஃபி குடிப்பாங்கன்றீங்க, கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க. ஸோ அதை ராஜேஸ்வரிக்கோ ரஞ்சிதாவுக்கோ தான் போக சேர போது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.